ஹாஜிரா ஃபாத்திமாங்கிறவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, எண்ணங்களை பொறுத்தே செயல்களும் என்று இஸ்லாம் கூறுகிறது. நாம் கார் வாங்க வேண்டும் என்று 100 நாட்கள் நினைத்தால் போதும், தானாகவே கார் வாங்கி விடுவோம் என்று நம்முடைய கை பெரிதாக வேண்டும் என்று எண்ணினால் பெரிதாகிவிடும். இப்படி நாம் எதை நினைத்தாலும் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இதனை பற்றி விளக்கம் தரவும். ஆமாம், இப்படி ஒன்று மூணூரில் ஓடிக்கிட்டே இருக்கிறது. சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, உங்கள் நினப்பு தாங்க ஒரு நல்லா நினச்சிக்கிட்டே இருங்க. கார் வாங்கணும்னு ஒருக்கர் நினைக்கக்கூடாதான். கார் வாங்கணும் கார் வாங்கணும் கார் வாங்கணும் தஸ்பீ பண்ணி சுட்டிகிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிட்டே கார் வாங்கிடுவீங்க. இப்படின்னு அந்த எண்ணங்களை பொறுத்தான் செயல்ங்கிறது மார்க்கத்தில் உள்ளது தான். இன்னமில்ல அமல் பின்னியாத், எண்ணங்களை பொறுத்து செயல்கள்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், எண்ணங்களை பொறுத்து தான் எல்லாமே. நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன செய்யணும், உயரமாக நினச்சா உயரமாகணும், உயரமாக நினச்சா உயரமாகிடுவீங்க. 100 தடவை நினைக்கணும், திருப்பி நினைக்கணும்னு சொல்லி ஒரு ஏமாற்றக்கூடிய சித்தாந்தத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை தீவிரமாக எண்ணினால் அவன் அதுக்காக உழைக்குவான். வழங்குதா வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னு வைங்க, நினச்சா என்ன வாங்க, அப்போ சேமிக்க ஆரம்பிப்போம், செலவை குறைக்குவோம், வருவாயை பெருக்குவோம். அப்போ அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோம்ல. அதுக்கு தூண்டுதலாக இருக்கும்னு அர்த்தம் கொடுத்தா பிரச்சனை இல்லை. இவன் நினச்சிக்கிட்டு இருந்தாலே போதுங்க, நான் இப்போ கூடி வர நான் இந்த கார் வாங்கணும் அந்த கார் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தான்னு வைங்களேன், 100 தடவை நினச்சி அது கார் வாங்கிடும். எங்கே அது கார் வாங்கினா காசு வேணும், காசுனா சம்பாதிக்கணும், உழைக்கணும். சாதாரண ஒரு பொது அறிவு கூட இல்லாமல் என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு வாதத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்து என்று சொல்வது என்னென்னா, அதுக்கு கூலி கொடுக்கறதுக்கு தான். நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், அதில் என்ன செய்யுது, அந்த கூலி கொடுக்குற விஷயத்திலே ரசூலுல்லாஹ் விளைக்கிறாங்க. இப்படி இன்னமல் அமால் பின்னியாத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யாருடைய ஹிஜ்ரத்து உலகத்துக்காக இருக்கிறதோ அவனுக்கு அது கிடைக்கும். யார் ஒரு பெண்ணை நோக்கி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி ஹிஜ்ரத்து பண்ணி வந்தால் அவளை கல்யாணம் பண்ணிக்கிடுவான். அவன் எதரை நோக்கி எந்த எண்ணத்திற்காக ஒன்றை செய்கிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும், ஆகிரத்தில் அவனுக்கு கிடைக்காது. அதுக்கு தான் இதை சொன்னாங்க. செயல்கள்லாம் இப்போ தொழுவும் போது என்ன செய்ய, தக்பீர் கட்டிட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க, ரொம்ப நேரம் தொழுவோம், அவனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி தொழுதா ஒன்றும் கிடைக்காது. அவன் என்ன அல்லாஹ்வுக்காக தொழுதா கூலி கிடைக்கும். அப்போ இன்னமல் அமால் பின்னியாத்துங்கிறது எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால், நம்முடைய செயல்களை மட்டும் அல்லாஹ் பார்க்க மாட்டான், எண்ணங்களையும் பார்ப்பான். இது இப்போ காசு தர்மம் செய்கிறோம், இதன் மூலம் நம்ம வள்ளல்னு பாராட்டுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு கொடுத்தான்னு வைங்களேன், என்ன தானே, அதான் மறுமையில் கூலி. மறுமையில் கூலி கொடுக்குற சம்பந்தமாகத்தான் இந்த ஹதீஸ் பேசுகிறது. துன்யாவில் நினச்சாலும் நடக்குங்கிற மாதிரினா, அப்போ எவன் நினைக்காமல் இருக்கிறான்? நான் கேட்குறேன். இது 100 தான் நினைக்க சொல்கிறாங்க. பணக்காரனாகணும் லட்சம் தரம் நினைக்கிறான் ஒருத்தனும், நினைக்காதவனே இல்லை. அப்போ ஆக மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் கார் வேணும், எல்லாருக்கும் பங்களா வேணும், எல்லோரும் வீடு வேணும்னு நினச்சி நீங்கள் பார்க்கலையா? 100 என்ன 1000 தான் லட்சம் கூட நினைக்கிறேன், நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. குடிசையில் வசிக்கிறோம் பூரா அதை நினைக்கிறான், நினச்சாலும் நான் அடக்கிறது இல்லை. எப்போ அதுக்கு ஒரு நேரம் வரும்போது எல்லோரும் இதுக்கு தரும்போது வரும். அதனால் இதுக்குன்னு ஒரு குரூப்பு பாடமெல்லாம் நடத்துகிறோன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மக்களை வாங்க அப்படின்னு சொல்லி மண்டைய கழுவி என்ன பைத்தியக்காரன் ஆக்கி விட்றது, லூஸ் மாதிரி ஆக்கிறது. வணங்குதா லூஸாக தான் போவாங்க. இப்படி உள்ள ஆளுக்கு என்ன செய்வாங்க, உழைக்க மாட்டாங்க, நினச்சிக்கிட்டு தான் வந்துடும் அப்படின்னு நினைத்தாருன்னா அவங்க இப்போ மனநோயாளியை மாறிடுவார்கள். மனநோயாளிகளை உருவாக்குறதுக்கு ஒரு வகுப்பு வச்சுருக்குறாங்க. அதான் விஷயம். லாஜிக்காக அவங்கள்ட்ட பேசி அதுக்கு நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்கள், அதையும் பேசி பார்ப்போம் அவங்கள்ட்ட.